ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, அழாத. தைரியமா இரு. எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஒன்னதான் கேக்குறேன். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப ஐசியூக்கு கொண்டு போன பாட்டிக்கு அட்டெண்டர் யாரு? நான் தான். என் அம்மா தான். அவங்க சொல்லுங்க. சார் அவங்களுக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணணும். ரிசப்ஷன்ல போய் பே பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். உங்க மாமியாரால 2 நாள் கூட வச்சு பாத்துக்க முடியல. என் மேல கோவம் இருந்தா என்கிட்ட காட்டுங்க. பாவம் வயசான எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? சார் நீங்க இன்னும் பணத்தை கட்ட போலியா? போங்க சார் முதல்ல. திவ்யா, நீ சொன்னேன்னு நான் பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இவர் பேசுறத பார்த்தா நல்ல வேளை நம்ம அவசரப்பட்டு முந்தி பணத்தை கட்டாம போனோம். இவர் இப்படி திடீர்னு வருவார்னு எனக்கு எப்படிமா தெரியும்? வந்துட்டாரேன்னு சந்தோஷப்படு. இல்லைன்னா நம்ம நல்லது பண்ண போய் நம்மள பலிக்கடை வாக்கியிருப்பாரு. திவ்யா அண்ணி, பாட்டிக்கு என்னாச்சு திவ்யா? ஐசியூல சேர்த்திருக்காங்க அண்ணி. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். இவங்களும் பணத்தோட வந்துட்டாங்க. உங்க சித்தப்பாவும் வந்திருக்காரு. அவர் தான் பில் கட்ட போயிருக்காரு. சரி இரு, நான் டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். சரி திவ்யா, நான் கிளம்புறேன். ஏம்மா என்னாச்சு? அதான் அந்த அம்மாவோட மகன் வந்துட்டாரு. பத்தாவதுக்கு ஒரு நாத்தனார் வந்திருக்கா. இனிமே நான் இங்க இருந்து என்னம்மா பண்ண போறேன்? என்ன திவ்யா, ஏன் பேசாம இருக்க? இல்ல, அத்தை வந்ததுக்கு அப்புறம் போலாமே. பாரு, இப்பவே ஒரு ஜாடமாடி ஏதேதோ பேசுறாரு. இதெல்லாம் தேவையா நமக்கு? சரி, நான் கிளம்புறேன் திவ்யா. விசாரிச்சிட்டேன் திவ்யா. ஆன்ஜியோ பண்ண போறாங்களாம். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி மதி, அதான் நீ வந்துட்டல்ல, நான் கிளம்புறேன். ஏன் என்னாச்சு? உடனே கிளம்புறீங்க? இல்ல, திவ்யா உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணதும் நான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க. என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, நான் வரேன் திவ்யா. நான் வரேன் மதி. திவ்யா ஒரு நிமிஷம் என் கூட வாயே. அண்ணி, நான் அம்மா போய் விட்டுட்டு வந்து. சரி திவ்யா. திவ்யா, மதிய அவங்க சித்தப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கா. உங்க மாமியார் வந்தது எந்த வம்புக்கும் போகாத மாதிரி பாத்துக்க. என்னம்மா நீங்க? நாங்க ஏதோ வீண் வம்புக்கு போற மாதிரி சொல்றீங்க. அம்மா தாயே, உன் புராணத்தை ஆரம்பிக்காத. நான் சொல்ல வந்ததே வேற. அந்த துரை வந்து எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்வாரு. உங்க மாமியார் உடனே தைய தக்கன்னு குதிக்க போறாங்க. பெத்தவளை பாத்துக்க மகனுக்கு தெரியாதா? இவ பாட்டுக்கு நான் கருணையின் வடிவம் பொறுமையின் சிகரம் அப்படின்னு தானே பாத்துக்கிறேன்னு சொல்லி தொலைக்க போறா.
அப்புறம் நீதான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கணும். அவர் பாக்குறேன்னு சொன்னா விட்டுட்டு போ சொல்லு. இத பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு மேல உன் விருப்பம்மா. ஹலோ, எங்க இருக்க வசந்தா? இருங்க, கிளம்பிட்டு இருக்கேன். உங்க அம்மாக்கு தான் ஒன்றும் ஆகலல்ல? ஏய், புரியாம பேசாத. கடவுளா பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான், அதை விட்டுறக்கூடாது. ம், சரி சரி, நான் வரேன். உடனே கிளம்பி வா. உடனே வரேன். குறுக்கால கொண்டு வண்டி நிப்பாட்டிட்டு புதுசா வண்டி ஓட்ட கத்துக்கிறான் போல இருக்கு. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? டிரைவர் திட்டாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி எடுத்தன் கவுத்தன் முடிவெடுத்து தான் எங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. திட்டம் போட்டு ஏமாத்துறவங்கள நல்லவங்களா நம்புறீங்க. எங்களை என்னமோ மோசக்காரங்களை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? என் பையன் அந்த பொண்ணை பார்த்திருக்கான், பேசியிருக்கான், உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணது உங்களோட இப்போதைய சம்மந்தி. அந்த பொண்ணு இப்ப மதியோட பார்லர்ல வேலை செய்யறா. அது உங்களுக்கு தெரியுமா? போலீஸ வச்சு மிரட்டி என் வீட்டுக்குள்ள வந்த பொண்ணு உண்மையா என் பையனோட வாழ்றவளா இருந்தா எங்க வீட்டுல இருந்திருக்கணும். எங்க அண்ணி இருக்கு, அது மாதிரி ஒரு பொம்பளை நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. உண்மையிலேயே என் பையன் மேல தப்பு இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? கல்யாணம்னு ஒண்ணு ஏற்பாடான உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி பண்ணாம காலையில கல்யாணம், ராத்திரி வந்து நிப்பாட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். கலிமக கல்யாணத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்து ஷாம தாலி கட்ட வச்சாங்கல்ல, அந்த ஷாம திவ்யா கல்யாணத்தப்ப ஏன் தேடல? எல்லாத்துக்கும் காரணம் உங்க சொத்து. பணத்துக்காக எங்க அண்ணி என்ன கிரிமினல் வேலை வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, நாளைக்கு உங்க மேலையும் போடுவாங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் கெட்டவங்க இல்ல. பணம் இருக்கிறவங்களை பார்த்தா இல்லாதவங்களுக்கு எப்பவுமே பொறாம வரும். இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்ல. என்னை விட உங்ககிட்ட அதிகமாவே பணம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப எங்க அன்னிக்கு நாம 2 பேரும் தான் பொதுவான எதிரிங்க. அதுக்காக நாம 2 பேரும் சேர்ந்து எங்க அண்ணியோட சண்டை போடுவோன்னு நான் உங்களை கூப்பிட மாட்டேன். நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். ஏன்னா எங்க அண்ணியோட முகராசி அப்படி. இந்த விஷயத்துல நான் நிறைய பட்டு அனுபவிச்சிட்டேங்க. அந்த குடும்பம் வீணா போகணும்னு எந்த காலத்திலையும் நான் நினைக்க மாட்டேன். அது என் கூட பிறந்த அண்ணன் குடும்பம். நீங்க பொண்ணு கொடுத்துட்டீங்க, அதை நல்லபடியா வாழ வைக்கிற வழியை பாருங்க. இப்பவும் சொல்றேன், நட்ராஜ் ரொம்ப நல்ல பையன்.
அவன் அப்படியே எங்க அண்ணன் மாதிரி. மத்த 2 பொண்ணுங்களும் இருக்கு பாருங்க, அதுங்கெல்லாம் அவங்க அம்மா மாதிரியே. சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. மதிய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என் அண்ணன் மகளா இருக்கிறதுனால அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. அந்த 3 பேருக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு நட்ராஜ் மட்டும் படாத பாடுபடுறான். இப்ப அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா தனியா கூட்டிட்டு போய் வச்சு பாருங்க, சத்தியமா அவன் வேறங்க. முன்னெல்லாம் அவன் அடிக்கடி கோச்சிக்கிட்டு என் வீட்டுல தான் இருப்பான். இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான். திடீர்னு எங்க அண்ணி வீட்டு வாசல்ல வந்து கண்டபடி பேசுவாங்க. மானத்துக்கு பயந்து நானும் அனுப்பிச்சு வச்சிருவேன். அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க சிக்கலே வரும். சரி, என்ன பண்ண முடியும்? கூட பிறந்த தோஷத்துக்கு எங்க அண்ணன் மகனுக்குன்னு என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சேன். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டேன். இப்ப அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. எங்க அண்ணன் மகனை அந்த நாசக்கார கும்பல் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எங்க அண்ணி முகராசிக்கு அவங்கள பத்தி பேசுறவங்க தான் தப்பானவங்களாயிடுவாங்க. இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். நான் வரேன். என்னாச்சு மதி? அம்மா, பாட்டி வீட்டுல இருக்கிறப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? பாவம், திவ்யா தான் கஷ்டப்பட்டு ஆம்புலன்ஸ் வச்சு இங்க கொண்டு வந்திருக்கா. இப்ப நான் பாட்டி பார்க்கணுமே. இப்ப உள்ள விட மாட்டாங்கம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். கடவுளே, இது உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், மனுஷன் ஆடி தீத்துருவாரே. ஏற்கனவே அவர் வந்துட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே திவ்யா நமக்கு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கா. அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து எல்லாத்துக்கும் பணத்தை கட்டிட்டு வழக்கம் போல ஐஸ்வர்யம் பண்ணிட்டு இருக்காரு. என்னத்த நீங்க? திவ்யா, வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் யோசனையோட பாட்டிய பத்திரமா கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கியம்மா. நம்ம யாரும் வீட்டுல இல்லாத நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா யாருக்கு என்ன பதில் சொல்லிருக்க முடியும்? அத்த, மதியன்னையும் சூர்யாவும் வீட்டுல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதுதானே நானும் பண்ணிருக்கேன். நீங்க என்ன மருமகளவா நடத்துறீங்க, மகள தானே நடத்துறீங்க. சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன பொம்பளை நீ? அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க? அவங்களையும் எப்படி கொலை பண்ணணும்னு துடிக்கிற? அந்த அம்மா செத்துட்டா உனக்கு பணம் வந்துருமா?
விஷயமா? ஏன் வசந்தா இப்படி அபாண்டமா பழி போடுற? ஏன் உனக்கு காசாசியே கிடையாதா? அப்புறம் ஏன் கேஸ் போட்ட? ஓம் பணம் வெறிக்கு அந்த அம்மா தான் கிடைச்சாங்களா? சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைச்சு பார்த்ததே கிடையாது வசந்தா. வாய மூடு. வச்சு பாத்துக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லிருக்கணும். அந்த அம்மா சொத்து மேல மட்டும் ஆசை, ஆனா அவங்கள நல்லபடியா பாத்துக்க முடியாது இல்ல? இந்த காசு பணத்தை வச்சுட்டு நீ அப்படியே நிம்மதியா வாழ்ந்துருவ. இப்ப எதுக்கு தேவையில்லாம அனாவசியமா பேசுறீங்க? யாரடி பேசுறா? யாரு பேசுறா? 30 வருஷமா என் மாமியார் வச்சு நான் நல்லபடியா பாத்துட்டு இருந்தேன்ல, ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? ஒரு 2 நாள் உங்களால வச்சு பாத்துக்க முடியலல? இப்ப அவங்களை யார் என்ன பண்ணாங்க? வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஐயோ, அப்படியே ஆத்தாளுக்கும் அவளுக்கும் நடிக்க சொல்லி தரவா வேணும்? இப்படி நல்ல வேஷம் போட்டா ஏமாறதுக்கு வேற ஆளை பாரு, நான் ஆள் இல்ல. இதுக்கு மேல எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். எங்க அம்மா மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. மரியாதை கெட்டு போயிடும். ஏய், என்ன யார பார்த்து மரியாதை கெட்டுப்படுன்னு சொல்ற? ஏண்டி அந்த அம்மாவை கொண்டு வந்து சித்திரவதை பண்றீங்களான்னு கேட்டா என்ன பார்த்து மரியாதை கெட்டுப்படுன்னு பேசுறியா? பாட்டி மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. உண்மையாவே அவங்க மேல பாசம் இருந்திருந்தா அவங்கள வீட்டை விட்டு துரத்தி இருக்க மாட்டீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் சீன் போடுறீங்கன்னு தெரியாதா? நாங்க கேஸ் போட்டிருக்கோம். பாட்டி எங்க வீட்ல இருந்தா உங்க சைடு வீக் ஆயிடும். அதான் உங்க புருஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிருக்காரு. இங்க இருந்து எங்களை விரட்டி விட்டுட்டு பாட்டியை கூட்டிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி உங்களை இங்க வர சொல்லிருக்காராக்கும். மதி, சும்மா இருமா. நீ பேசாம இருமா. என்னடி குடும்பமா சேர்ந்து தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க சொல்லிட்டேன். நாங்க எதுக்கு போனோம்? இப்ப நான் சொல்றேன், மரியாதையா நீங்க இடத்த காலி பண்ணுங்க. இல்லனா சொல்ல மாட்டேன். மதி, அசிங்கப்பட்டு தான் போவீங்க. மதி. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? பாக்கலாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டி யார் அசிங்கப்பட போறாங்கன்னு. பாக்குறேன். ஏமா, இங்க யாருமா இன்சார்ஜ்? ஏன் மேடம், என்னாச்சு? இங்க ஜெகதான் ஒருத்தவங்க அட்மிட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் பணம் கட்டியிருக்காரு. ஆனா தேவையில்லாம சில பேர் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள வெளிய அனுப்புங்க. மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஆள் வருவாங்க, அவங்கள கேளுங்க. ஹலோ. மதி, எதுக்கு அவ கூட தேவையில்லாம பிரச்சனை? வாங்க நம்ம போலாம். மா, நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு மதி. அவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு மேலயும் போனா போதுன்னு விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். மதி, சொன்ன அவங்கள விடுமா. பாட்டியை நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்காகவாவது நம்ம இங்க இருக்கணும். இங்க மதிங்கிறது யாரு? நான் தான். உங்களை ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க. மா, நீ இங்கே இரு. திவ்யா, என் கூட வர. நீ சொல்லுங்க. மேடம், அவங்க பேஷண்டோட ரிலேட்டிவ். அட்மிட் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க என் பாட்டி. சாரி மேடம், உங்க உறவு முறையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் பேஷண்ட்டுக்கு பணம் கட்டினாங்க. அப்ப பணத்தை வச்சுதான் எல்லாம், அப்படித்தானே? சாரி மேடம், பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணலங்க. அது இல்ல மேடம், அவங்க நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க எங்க கிளம்பணும்? பேஷண்ட் நீங்க யார் வீட்ல இருந்து பிக்கப் பண்ணீங்க? மேடம், அந்த லெஜரை பாருங்க. சார், நம்பர் 12 அஷ்டலட்சுமி தெரு, வலசரவாக்கம். சுந்தரிங்கிறவங்க வீட்ல இருந்து பிக்கப் பண்ணிருக்கோம். சுந்தரிங்கிறது எங்க அம்மா. போதுமா? யாரு வந்து பணம் கட்டினாலும் என்ன எதுன்னு விசாரிக்காம பேஷண்ட் அவங்களோட அனுப்பி வச்சிருவீங்களா? அவங்க பணம் கட்டியிருக்காங்க, அவ்வளவுதானே? எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதை நாங்க திருப்பி கொடுத்துடுறோம்.
பண்ணிருக்கீங்க. அப்ப நாங்க தான் ரிலேட்டிவ்னு உங்களுக்கு சொல்லணுமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க. எங்க பாட்டியை கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சாரி மேடம், நீங்க உள்ள போயிருங்க. நான் உள்ள போறது இருக்கட்டும், முதல்ல இந்த அம்மா வெளிய அனுப்புங்க.